வணக்கம். ஆஸ்ட்ரோவேல்டு 1960 யூடியூப் சேனல் சார்பாக டாக்டர் எம் தனசேகரன் பேசுகிறேன். அதாவது இன்னைக்கு ஜோதிடத்தில் 12 ராசி கட்டங்கள் இருக்குது. அந்த 12 ராசி கட்டங்களிலும் 9 கிரகங்கள் இருக்குது. அந்த 9 கிரகங்களுக்கும் 27 நட்சத்திரங்கள் வழிநடத்துது. இப்படி 27 நட்சத்திரங்கள், 9 கிரகங்கள், 12 ராசிகள் இருக்குது. இந்த ராசியை 12 ராசிகளை சரம், சிரம், உபயம் என்று 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாங்க. சரம், சிரம், உபயம் என 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரராசிகள்லாம் எது அப்படின்னு சொன்னோம்னா மேசம், கடகம், துலாம், மகரம். இந்த 4 ராசிகளும் சரராசிகள்னு சொல்லுவாங்க. இந்த சரராசிகளுக்கு பஞ்சமாதிபதி நல்லதை தருவார்கள். அதாவது சுபத்துவமான பலன்களை தரக்கூடிய ராசிகள் இந்த பஞ்சமாதிபதிகள். இப்போ மேச ராசிக்கு பஞ்சமாதிபதி அப்படின்னா மேசராசியிலிருந்து 5வது வீடு இருக்கு இல்லையா, 5வது ராசி, அதுதான் பஞ்சமாதிபதி. அப்போ மேச ராசிக்கு பஞ்சமாதிபதி சிம்மம். அந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அதே மாதிரி 2வது சரராசியில் கடகத்துக்கு பஞ்சமாதிபதி விருச்சகம். விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய். அடுத்தது துலாம் ராசிக்கு பஞ்சமாதிபதி கும்பம். கும்பம் ராசிக்கு சனி பகவான். மகர ராசிக்கு பஞ்சமாதிபதி ரிஷபம். ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன். ஆக கடகத்துக்கு பஞ்சமாதிபதி விருச்சகம், மேசத்துக்கு பஞ்சமாதிபதி சிம்மம், துலாமுக்கு பஞ்சமாதிபதி கும்பம், மகரத்துக்கு பஞ்சமாதிபதி ரிஷபம். ஆக சிம்மத்துக்கு சூரியன், விருச்சகத்துக்கு செவ்வாய், கும்பத்துக்கு சனி பகவான், ரிஷபத்துக்கு சுக்கிர பகவான் ஆதிக்கம் செலுத்துகிற கோள்கள். அடுத்து அதே மாதிரி சரராசிக்கு பாக்கியாதிபதி, ஏற்கனவே சொன்னது பஞ்சமாதிபதி 5ஆம் அதிபதி. அடுத்தது பாக்கியாதிபதி 9ஆம் அதிபதி. அப்போ 9வது பாவங்கள் மேசராசிக்கு 9வது பாவம் பாக்கியாதிபதி ஸ்தானம்னு சொல்லுவோம். அப்போ மேசராசிக்கு பாக்கியாதிபதி தனுசு. தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அதே மாதிரி கடகராசிக்கு பாக்கியாதிபதி மீனம். மீனத்துக்கு அதிபதி குரு பகவான். துலாம் ராசிக்கு பாக்கியாதிபதி மிதுனம். மிதுன ராசிக்கு அதிபதி புதன். மகர ராசிக்கு பாக்கியாதிபதி கன்னி. கன்னிக்கு அதிபதி புதன். அதே மாதிரி சரராசிக்கு பாதகாதிபதிகள் இருக்காங்க. 11ஆம் பாவாதிபதி பாதகத்தை செய்வார்கள். அதாவது இந்த 11ஆம் அதிபதி பாதகாதிபதி என்பவர் பாதகத்தை செய்கிறவர். பாதகம் அதாவது கஷ்டங்களை, கொடுமைகளை, விபத்துகளை, ஆபத்துக்களை, துன்ப துயரங்களை எல்லாம் தரக்கூடிய இடம் 11ஆம் இடம். அந்த வகையில் சரராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி யார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். மேசராசிக்கு கும்பம் பாதகாதிபதி. அந்த அதிபதி சனி பகவான். கடகராசிக்கு பாதகாதிபதி ரிஷபம். அதற்கு அதிபதி சுக்கிரன். துலாம் ராசிக்கு பாதகாதிபதி சிம்மம், அதிபதி சூரியன். மகரத்துக்கு பாதகாதிபதி விருச்சகம், அதனுடைய அதிபதி செவ்வாய். இப்போ இந்த ராசிக்கு உண்டான கோள்கள் பாதகத்தை தரக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பாதகத்தை தரக்கூடிய கிரகங்கள், கோள்கள். அடுத்தது
பஞ்சபூதங்களை வந்து நம்ம பார்க்கிறோம். அதாவது பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் வந்து பஞ்சபூதங்கள். இந்த ராசிகளும் பஞ்சபூத தத்துவங்களை பெற்றிருக்கிறது. அதெல்லாம் எது அப்படின்னா நீர் ராசிகள், நீர் தத்துவத்தை பெற்றுள்ள ராசிகள் கடகம், விருச்சகம், மீனம். நெருப்பு தத்துவத்தை பெற்றுள்ள ராசிகள் மேஷம், சிம்மம், தனுசு. நிலம் தத்துவத்தை பெற்றுள்ள ராசிகள் ரிஷபம், கன்னி, மகரம். காற்று தத்துவத்தை பெற்றுள்ள ராசிகள் மிதுனம், துலாம், கும்பம். இப்படி பஞ்சபூதங்களுடைய தத்துவத்தை இந்த 12 ராசிகளும் கோள்களும் பெற்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்தது ஸ்திர ராசி. இப்போ சரராசியெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஸ்திர ராசிகள். ஸ்திர ராசிகள்னால் ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் இதெல்லாம் வந்து ஸ்திர ராசிகள். இப்போ இந்த ஸ்திர ராசிகளுக்கு பஞ்சமாதிபதி யார்? 5ஆம் அதிபதி. ரிஷப ராசிக்கு வந்து கன்னி வந்து பஞ்சமாதிபதி, அதன் அதிபதி புதன். சிம்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி தனுசு, அதிபதி குரு பகவான். கும்பத்துக்கு பஞ்சமாதிபதி மிதுனம், அதிபதி புதன். விருச்சகத்துக்கு பஞ்சமாதிபதி தனுசு, அதிபதி குரு. அதுக்கு அடுத்தது இதே ஸ்திர ராசிக்கு பாக்கியாதிபதிகள் யார்? அப்போது ரிஷப ராசிக்கு மகரம் தான் பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. அதன் அதிபதி சனி பகவான். சிம்மத்துக்கு பாக்கியாதிபதி மேஷம், அதன் அதிபதி செவ்வாய். விருச்சகத்துக்கு பாக்கியாதிபதி கடகம், அதனுடைய அதிபதி சந்திரன். கும்பத்துக்கு பாக்கியாதிபதி துலாம், அதனுடைய அதிபதி சுக்கிரன். இப்போ ஸ்திர ராசிக்கு வந்து பாதகாதிபதிகள். இப்போ நம்ம பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ பாதகாதிபதி யார்? இப்போ ஸ்திர ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதிகள் ரிஷபத்துக்கு மகரம் பாதகாதிபதி, அதிபதி சனி பகவான். சிம்ம ராசிக்கு பாதகாதிபதி மேஷம், அதிபதி செவ்வாய். விருச்சகத்துக்கு பாதகாதிபதி கடகம், அதிபதி சந்திரன். கும்பத்துக்கு பாதகாதிபதி துலாம், அதிபதி சுக்கிரன். இப்படி இவர்களெல்லாம் பாதகத்தை செய்யக்கூடிய இடங்கள். அடுத்தது சரம் பார்த்துட்டோம், ஸ்திரம் பார்த்துட்டோம். உபய ராசியை பார்க்குறோம். உபய ராசிகள் என்னென்ன? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் இதெல்லாம் வந்து உபய ராசிகள். உபய ராசிகளுக்கு பஞ்சமாதிபதிகள். பஞ்சமாஸ்தானாதிபதி யார்? 5ஆம் அதிபதி. மிதுனத்துக்கு துலாம் பஞ்சமாதிபதி, அதன் அதிபதி சுக்கிரன். கன்னிக்கு பஞ்சமாதிபதி மகரம், அதிபதி சனி. தனுசுக்கு பஞ்சமாதிபதி மேஷம், அதிபதி செவ்வாய். மீனத்துக்கு பஞ்சமாதிபதி கடகம், அதிபதி சந்திரன். உபய ராசிக்கு பாக்கியாதிபதி யார்? 9ஆம் அதிபதி, பாக்கியத்தை தரக்கூடிய இடம். மிதுனத்துக்கு பாக்கியாதிபதி கும்பம், அதிபதி சனி பகவான். கன்னிக்கு பாக்கியாதிபதி ரிஷபம், அதிபதி சுக்கிரன். தனுசுக்கு பாக்கியாதிபதி சிம்மம், அதிபதி சூரியன். மீனத்துக்கு பாக்கியாதிபதி விருச்சகம், அதிபதி செவ்வாய். இப்படி வந்து பாக்கியாதிபதிகள் எல்லாம் பற்றி பார்த்துட்டோம். அடுத்தது உபய ராசிகளுக்கு யார் வந்து பாதகாதிபதி யார்? உபய ராசிக்கு யார் பாதகாதிபதி? பாதகத்தை தரக்கூடிய பாவங்கள் கோள்கள். மிதுன ராசிக்கு தனுசு பாதகாதிபதி, அதன் அதிபதி குரு பகவான். கன்னிக்கு பாதகாதிபதி மீனம், அதிபதி குரு பகவான். தனுசுக்கு பாதகாதிபதி மிதுனம், அதிபதி புதன் பகவான். மீனத்துக்கு பாதகாதிபதி கன்னி, அதிபதி புதன் பகவான். இவர்களெல்லாம் பாதகத்தை தரக்கூடிய இடங்கள். அடுத்தது நவக்கோள்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்வை இருக்குது. அதே மாதிரி மாந்திக்கும் பார்வை பலம் இருக்குது. மாந்தி நிற்கிற வீட்டிலேருந்து, மாந்தி நின்ற வீட்டிலிருந்து 2, 7, 12 இது அதாவது தன்னுடைய வீடும் அது பார்வை பலங்கள் இருக்கிற வீடுகள்.
மாந்திக்கு எல்லா பார்வையும் முழுமையாக இருக்கும், முழு பார்வை உண்டு அதுக்கு. அந்த பார்வையெல்லாம் வந்து தீய பார்வையை தீட்சத்தை தரக்கூடிய பார்வைகளாக இருக்கும். மாந்திக்கு 2 7ஆம் பார்வைகள் நல்ல பார்வைகள், நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். மாந்திக்கு 1 12ஆம் பார்வைகள் வந்து தீய பார்வைகள், ரொம்ப தீட்சத்தை கொடுக்கக்கூடிய பார்வைகள். மாந்தி பட்ட இடமெல்லாம் வந்து பாழாகிடும். மாந்தியை எந்த கிரகமும் கட்டுப்படுத்த முடியாது, அது யாருக்கும் அடங்காது, கட்டுப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம வந்து ஜாதகத்தில் சரம் சிரம் உபயம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு இதில் வந்து ஒரு இந்தந்த ராசிக்காரர்கள் என்னென்ன மாதிரியான நற்பலன்களை அடைவதற்கு இந்த ராசிக்காரர்கள்லாம் அதாவது நல்ல பலன்களை அடைவதற்கும் யோகங்களை பெறுவதற்கும் ஒரு சிறந்த ஒரு ரகசியத்தை நான் இதில் சொல்கிறேன். அதை நீங்கள் செய்து பாருங்கள், உண்மையிலே நல்லா இருக்கும். அதாவது இதெல்லாம் மாய மந்திரம்லாம் கிடையாது. மூலிகைகள், அதாவது உயிருள்ள மூலிகைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பவர் அதிகம். அந்த மூலிகைகள் நம்ம உடலோடு இருக்கும்போது அதனுடைய காந்த கதிர் நம்ம உடம்புல பாஞ்சி நமக்கு பாசிட்டிவ் உள்ள சக்திகளெல்லாம் தருது. அப்போ நமக்கு பாசிட்டிவ்னாக்கா நமக்கு தடைப்பட்ட காரியங்களெல்லாம் நிறைவேறும், நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும், யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும், பண வரவை தரக்கூடியதாக இருக்கும், வசியத்தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட மூலிகைகள் எது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மூலிகையை நம்ம பயன்படுத்தணுன்ற பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது மேச ராசிக்காரர்கள் இருக்காங்களே, அவங்க வேரை வந்து தும்பை செடி இருக்கு இல்லையா, அதனுடைய வேரை பயன்படுத்தணும். மிதுன ராசிக்காரர்கள் வந்து எலும்பு ஒட்டி செடி இருக்கு இல்லையா, அதனுடைய வேரை பயன்படுத்தணும். கடக ராசிக்காரர்கள் நத்தை சூரி வேரை வந்து பயன்படுத்தணும். கன்னி ராசிக்காரர்கள் துளசி செடியுடைய வேரை வந்து பயன்படுத்தணும். துலாம் ராசிக்காரர்கள் சென்னாயுருவி வேரை வந்து பயன்படுத்தணும். விருச்சிக ராசிக்காரர்கள் மஞ்சள் கிளுகிழுப்பை இருக்கு இல்லையா, அதனுடைய வேரை பயன்படுத்தணும். சிம்ம ராசிக்காரர்கள் விஷ்ணு கிரந்தி என்கிற மூலிகை இருக்குது, அதனுடைய வேரை பயன்படுத்தணும். தனுசு ராசிக்காரர்கள் சிவனார் வேம்பு அந்த மூலிகையினுடைய வேரை வந்து பயன்படுத்தணும். மகர ராசிக்காரர்கள் யானை வணங்கி வேரை வந்து பயன்படுத்தணும். கும்பராசிக்காரர்கள் வந்து தகரை என்கின்ற செடியினுடைய வேரை வந்து பயன்படுத்தணும். மீன ராசிக்காரர்கள் குப்பை மேனி இருக்கு இல்லையா, அதனுடைய வேரை வந்து பயன்படுத்தணும். இப்போ இதெல்லாம் வந்து பயன்படுத்துறதெல்லாம் இதில் வந்து நான் சாதாரணமாக சொல்லிட்டேன். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் வந்து நான் சொல்லலை. அதனால் அதையும் இப்போ நான் சொல்கிறேன், அதை கேட்டுங்க. அதாவது மேச ராசிக்காரர்கள், அந்த மேசத்துக்கு அதிபதி செவ்வாய். அப்போ என்ன பண்ணணும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா, அந்த தும்பை செடி, அந்த தும்பை செடிக்கு வந்து காப்பு கட்டி அதனுடைய வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து வெள்ளி தாயத்திலையோ அல்லது தங்கத்திலையோ அல்லது செப்பு தாயத்திலையோ போட்டு அதை வந்து நம்ம வந்து உடம்புல கட்டிக்கிட்டோம்னா, இடுப்புலையோ கையிலையோ கழுத்துலையோ கட்டிக்கிட்டோம்னா நல்ல மேசராசிக்காரர்களுக்கு வசித்தன்மையை தரும், பண வருவை ஏற்படுத்தும், போகிற காரியங்கள் நிறைவேறும், தடை இல்லாமல் நிறைவேறும். இந்த மாதிரி மேசராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் தும்பை செடியை வந்து வேரை வந்து காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து தாயத்தையாக அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து ரிஷப ராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் போயிட்டு அம்மான் பச்சை அரிசி இருக்கு இல்லையா, அதனுடைய வேருக்கு அந்த செடிக்கு காப்பு கட்டி அதனுடைய வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து தாயத்தையாக போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நற்பலன்கள்லாம் கிடைக்கும், வசியத்தன்மைகள்லாம் ஏற்படும், பண வரவுலாம் தாராளமாக இருக்கும், தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்படும், அமோகமான தொழில் வளர்ச்சி ஏற்படும், ஜனவசி ஏற்படும், பணவசி ஏற்படும். அடுத்தது வந்து மிதுன ராசிக்காரர்கள் வந்து புதன்கிழமை புதன் ஓரையில் எலும்பு ஒட்டி செடியினுடைய வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வரணும். அது அப்போ எலும்பு ஒட்டி செடிக்கு வேண்டி காப்பு கட்டி அதனுடைய வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து தாயத்தில் அடைச்சி அதை வந்து கட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜனவசி ஏற்படும், பணவசி ஏற்படும், வசியத்தன்மைகள்லாம் இருக்கும், எல்லா காரியங்களும் வந்து நிறைவேறும், கோர்ட்டு கேஸ்லாம் வந்து வெற்றி பெறும். இது மாதிரி வந்து நல்ல காரியங்களெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய
இந்த மூலிகை வேறாகும். இப்போ அடுத்தது வந்து கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்கள் திங்கட்கிழமை சந்திர ஓரையில் போயிட்டு நத்தைச்சூரிக்கு ஒரு செடி இருக்குது. அந்த நத்தைச்சூரி செடிக்கு காப்பு கட்டி அதனுடைய வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து தாயத்தில் பயன்படுத்தினாங்கன்னு வச்சு அடைச்சி அதை வந்து கட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஜனவசியம், தனவசியம், பணவசியம் எல்லா காரியங்களும் நிறைவேறும். அவங்களுக்கு தெய்வ சக்தியெல்லாம் கிடைக்கும், அனுகிரகங்கள் இருக்கும், போகிற காரியங்கள்லாம் வெற்றி பெற முடியும். அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள். கன்னி ராசிக்காரர்கள் வந்து புதன்கிழமை புதன் ஓரையில் துளசி செடிக்கு இது காப்பு கட்டி அதனுடைய வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து தாயத்தில் அடைச்சி அதை வந்து கட்டிக்கிட்டாங்கன்னா வசியத்தன்மையெல்லாம் ஏற்படும். தனவசியம், பணவசியம், தொழில் வசியம் எல்லாமே ஏற்படும். காரியங்கள்லாம் நிறைவேறும், அதிக லாபத்தை தரும். அடுத்தது வந்து துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வந்து செந்நாயுருவிக்கு வந்து காப்பு கட்டி அதனுடைய வடக்கு போகிற வேரை எடுத்து வந்து தாயத்தில் அடைச்சி கட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும். பணம், செல்வாக்கு, பொருளாதார வசதிகள்லாம் ஏற்படும். தொழிலில் வந்து வளர்ச்சி ஏற்படும். இப்போ கல்வி அறிவுகளெல்லாம் ஏற்படும். நல்ல காரியங்கள்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அடுத்தது வந்து சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஓரையில் போயிட்டு விஷ்ணு கிரந்தி வேர் இருக்கு இல்லையா, அந்த விஷ்ணு கிரந்தி வேரை அந்த செடிக்கு போய் காப்பு கட்டி அந்த வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து தாயத்தில் போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன், தனவசியம், பணவசியம், ஜனவசியங்கள்லாம் ஏற்படும். போகிற காரியங்கள்லாம் வந்து தடை இல்லாமல் வந்து நிறைவேறும். நல்ல காரியங்கள், அரசு வேலை வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். தொழில் வசதி ஏற்படும், ஜனவசியங்கள்லாம் ஏற்படும், திருமண தடைகளெல்லாம் நீங்கும். இப்படி வந்து நல்ல காரியங்கள்லாம் அதற்கு வந்து ஏற்படும். அடுத்தது வந்து கன்னி ராசிக்காரர் சொல்லிட்டேன், துலாம் ராசிக்காரர்கள் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணால் வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் வந்து செந்தாயிரு வேருக்கு வந்து காப்பு கட்டி தாயத்தில் அடிச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து விருச்ச ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் மஞ்சள் கிழுக்கிழுப்பை இருக்கு இல்லையா, அதனுடைய செடிக்கு வந்து காப்பு கட்டி அதுக்கு வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து தாயத்தில் அடித்து கட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்க, தனவசம், பணவசம், சகல காரியங்களும் வெற்றி அடையும். கோர்ட்டு கேஸ்லாம் வந்து வெற்றி அடையும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், நல்லதெல்லாம் வந்து நடைபெறும். அதே மாதிரி வந்து தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை குரு ஓரையில் சிவனார் வேம்பு அந்த செடிக்கு போயிட்டு காப்பு கட்டி அதனுடைய வடக்கு போகிற வேரை எடுத்து தாயத்தில் அடைச்சி போட்டுக்கிட்டாங்கன்னா நல்ல கல்வி அறிவு, நல்ல ஆரோக்கியம், தனவசியம், பணவசியம், தொழில் வசியம் எல்லாமே நடக்கும். ஒரு நல்ல தலைமைத்துவம் பண்புகள்லாம் கிடைக்கும். ஒரு நல்ல தலைமைத்துவ பண்பு கிடைக்கும். இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள். அடுத்தது வந்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமை சனி ஓரையில் யானை வணங்கி செடிக்கு வந்து காப்பு கட்டி அதனுடைய வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து தாயத்தையெல்லாம் போட்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு தனவசியம், பணவசியம், தொழில் வசியம் எல்லா வசியங்களும் ஏற்படும். கோர்ட்டு கேஸுகளெல்லாம் வந்து வெற்றி பெறும். எதிரிகள் இருக்க மாட்டாங்க, நோய்கள் வராது, பேய் பிசாசு பில்லி சூடிகளெல்லாம் எதுவுமே இருக்காது, அதையெல்லாம் தடைப்பட்டு போகும். அதை மாதிரி மகர ராசிக்காரர்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் சனிக்கிழமை சனி ஓரையிலே தகரச்செடி, தகரம் அப்படின்ற ஒரு தகரச்செடின்னு ஒன்று இருக்குது, அதுக்கு காப்பு கட்டி அதுக்கு வடக்கு போகிற வேரை எடுத்து தாயத்தில் அடைச்சிக்கிட்டு அதை கட்டிக்கிட்டு வந்தாங்கன்னா எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். தடைப்பட்ட காரியங்கள்லாம் நிறைவேறும். திருமண தடைகள்லாம் நீங்கி திருமணம் நடக்கும். கல்வி அறிவு உண்டாகும், வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமண யோகம், பிள்ளை பேர், பணவசியம், தனவசியம், தொழில் வசியம் இதெல்லாம் வந்து நல்ல விஷயங்களெல்லாம் வசியத்தன்மைகளால் ஏற்பட்டு அவர்கள் வாழ்க்கையில் வந்து எல்லா நல்ல நலன்களையும் அடைவார்கள். அதுக்கு அடுத்தது மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை குரு ஓரையில் குப்பமேனி செடி இருக்கு இல்லையா, அதுக்கு காப்பு கட்டி அது வடக்கு போகிற வேரை எடுத்துகிட்டு வந்து தாயத்தில் அடிச்சுக்கிட்டு அதை அணிச்சிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கே, எல்லா நல்ல காரியங்களும் நடக்கும். பண வசியங்கள்லாம் ஏற்படும். அமோகமான பணம் வரும். தொழில் வந்து நிறைய ஜனங்கள் வருவாங்க, கூட்டமாக ஜனம் வரும். ஜனவசியம் ஏற்படும், தொழில் வசியம் ஏற்படும், ஆரோக்கியம் ஏற்படும், போகிற காரியங்களெல்லாம் நிறைவேறும். அவர் வந்து முக வசியங்கள்லாம் இருக்கும். இப்படி வந்து நல்ல காரியங்களெல்லாம் இந்த வந்து மூலிகை வேர்களால் நமக்கு
கிடைக்குது. இந்த மூலிகை வேர்களை பயன்படுத்தி நீங்கள் பலன் அடையலாம். அப்படி உங்களுக்கு தேவைப்படுபவர்கள் தாயத்தை செய்து தரணும்னு சொன்னாக்கா, என்னுடைய நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள். நாங்கள் செய்து கொடுக்குறோம். யாகத்தில் வந்து வச்சு பூஜை பண்ணி, அதுக்கு 48 நாளுக்கு உருவேத்தி பூஜைகள் எல்லாம் வந்து செய்து கொடுத்தா இன்னும் நல்லா பவராக வேலை செய்யும். உடனடியாக வேலை செய்யும். அதனால் என்னுடைய நம்பர் 9629900591. 9629900591. டாக்டர் எம் தனசேகரன். எனக்கு வந்து இந்த 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 நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு, நீங்கள் தேவைப்படுபவர்கள் வந்து காண்டாக்ட் பண்ணினா, உங்களுக்கு அந்த தாயத்தையை கூட ரெடி பண்ணி தரோம். எல்லா வளங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.